போகல. அவங்கவங்க நியாயம் அவங்கவங்களுக்கு. அப்போ ஆதிரே ஒரு விஷயம் சொன்னா அது உனக்கு தப்பா தெரியல. ஆனா பாரு ஒரு விஷயம் சொல்லும்போது மட்டும் அவ என்ன சொல்றான்னா, அந்த கனியும் விக்ரமும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பாரு சொல்றா, நான் வந்து நீ உனக்கு தேவைக்கு நீ ஒண்ணு பண்ணிடுவ, நீ அப்படியே தேவையில்லாதெல்லாம் பண்ணிடுவ, நேத்து வரைக்கும் கூட தான் பார்த்தோமே, நாங்க இங்கே தான் பார்க்குறோமே என்ன கிழிக்கிறேன், அதுக்கு நீ ஒரு காரணம் சொல்லுவ, அதை நாங்க ஒத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சீப்பா ரொம்ப மட்டமா, நேத்து வரைக்கும் தான் நாங்க இங்க பார்த்துட்டு இருக்கோம், என்னம்மா பார்த்த அப்படி பார்த்தேன்னு சொல்ற நீ, அவன் ஹக் பண்ணதையோ அவன் கிஸ் பண்ணதையோ பார்க்கறது, அது செய்யறது, அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பாக்குறீங்க. ஓகே, 2 பேரும் ஒன்னா தான் சுத்துறாங்க. அப்ப கமருதீன் ஏன் நீ பெஸ்ட் சொன்ன? அப்போ பார்வை பார்த்தா உனக்கு எரிச்சல் வருது, அப்போ அந்த பையனை பார்த்தா உனக்கு எரிச்சல் வருதா? பையனை பார்த்தா உனக்கு அஃபெக்ஷன் வருதா? ஏன் விக்ரம் கிட்ட அஃபெக்ஷன் அந்த மாதிரி எஃப்ஜே கிட்ட வந்துட்டு எஃப்ஜே உனக்கு கழுத்துல முத்தம் கொடுத்தா மாதிரி, அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே உன் மடியில பத்துக்கிற மாதிரி, அப்போ வந்து அப்புறம் விக்ரம் உன் தோல்ல சாஞ்சிக்கிற மாதிரி நானும் பேச வேணாம் தான் பார்த்தேன். அப்போ அதெல்லாம் மட்டும் உனக்கு நல்லா இருக்கு. அப்போ நீ மட்டும் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம், உனக்கு 2 பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க இருந்தாலும் நீ மட்டும் வந்துட்டு ஒரு மங்குனி அமைச்சரை வச்சுக்கலாம். அப்போ வந்து அதுக்கு ஒரு பேரை நீ வைப்ப, தம்பின்னு வைப்ப, சபரி தம்பின்னு வைப்ப, விக்ரம் வந்து என் பாய் ஃப்ரெண்டுன்னு வைப்ப, இல்லை மங்குனி அமைச்சர்னு வைப்ப. அப்போ அதெல்லாம் யாரும் தப்பா பேசக்கூடாது. அவள் ஓப்பனாக சொல்லிட்டா மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு, அவளுக்கு அந்த லைஃப் டெசிஷனை அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதை நீ வந்து தப்பா பேச, உனக்கும் நீ எஸ்ஆர் நோ மட்டும் தான் சொல்லணும். முடியாதுன்னு சொல்லிட்டல, இல்லை என்ன பண்ணலான்றதுக்கு அந்த சீட்டுக்குழிக்கு போட்டு அதை பண்ணீங்கல்ல, அதோட அதை விட்டுணும். எதுக்கு அவள் கேரக்டர் அசாசினேட் பண்ற? அவ்வளோ கேரக்டர் அசாசினேட் பண்ண நீ கமருதீன் தான் எப்படி பெஸ்ட்டுன்னு சொன்னேன். அதே காரணம் சொல்ல வேண்டியதானே. கமருதீன் சொல்ல உனக்கு ஹோல் டாஸ்க்ல யார் வேணா சொல்லணுமோ நீ ஆதிரே சொல்ல வேண்டியதானே. மற்றவனையும் உனக்கு எப்பயுமே வால் பிடிப்பானே ஒருத்தன் விக்ரம், அவனை சொல்ல வேண்டியதானே. அப்போ வந்து எது கமருதீன் சொன்னேன்? அப்படி இருக்கிற பட்சத்தில் அவதான் நேற்று வரைக்கும் பண்ணதை பார்த்தோமே அப்படின்னும் போது உடனே விக்ரம் ஸ்டாப் பண்ணி சரி ரொம்ப நல்லவன் போல இருக்கே, மற்ற இடத்துல பேசினாலும் கொஞ்சமாவது நியாயம் இருக்கும் போல இருக்கே, டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டானே ஒரு பொண்ணு பேச்சு தப்பா போகும்போது அப்படின்னு சொன்னா அடுத்த வார்த்தையே எனக்கு பாரு அம்மாவை பார்க்கணும், சொல்றான். எனக்கு பாரு அம்மாவை பார்க்கணும், அவங்க வளர்ப்பு எப்படி இருக்கு, அவங்க வளர்ப்பு இப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி அவங்க வளர்ப்பை பத்தி பேசுறான். என்னடா அவளை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு கனியை நீ நல்லவனா இருக்க போறேன்னு நினைச்சா அடுத்த செகண்ட் உன் வாயில இப்படி பேசுற, கேவலம் கேட்டு போய் அது வாயா என்னது அது புரியல எனக்கு. அப்படி வன்மத்தை கொட்டுற, வன்ம குடோனா இருக்க. அவளை ஸ்டாப் பண்ணும்போது, அந்த கனியை ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்சமா நியாயம் பேசிட்டு அதை பத்தி நம்ம பேச வேணாம்னு சொல்லுவேன்னு பார்த்தா டீசன்ட் ஜென்யூன் ஜென்டில்மேனா நல்லவனா. ஆனா நீ என்ன பண்றனா அதோட உன்னோட சைக்கோ புத்தியை அடுத்த நிமிஷம் காட்டுற. எனக்கு பாரு அம்மாவை பார்க்கணும், இப்படி வளர்த்துருக்காங்களே பார்க்கணும் அப்படின்னா, அவங்க உன் அம்மா வயசு தானடா அவங்களுக்கும் இருக்கும். அப்போ உன் வளர்ப்பு பேசும்போது மட்டும் அந்த வக்கு இருக்கிற ஹோஸ்ட் வந்தானே வக்கனியா, இப்போ நீ இது பேசியிருக்கே, இது 1 hourல கூட காட்ட மாட்டானுங்க, லைவ்ல நாங்கள் இதை பார்த்தோம். அப்போ லைவ்ல பார்த்தவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்போ நீ அவ அம்மாவையும் பேசிட்டு அந்த அம்மா வயசுல பெரியவங்கன்னு தெரிஞ்சோம் அவங்களையும் நீ மட்டம் தட்டி, அவங்க வளர்ப்பையும் பேசி இவளையும் மட்டம் தட்டி பேசி என்ன ஜென்மண்டா நீ? இதை உன் அம்மாவும் தானடா பார்ப்பாங்க. அப்போ உன் அம்மா எல்லா அம்மாக்கும் அவங்கவுங்க பிள்ளைங்க ஒழுங்குதான், தப்போ சரியாது அவங்க வீட்டு ஆளுங்க கண்டிச்சுக்கிட்டோ அவங்க வீட்டுக்குள்ள அவங்க அதுக்கான ப்ளஸ்ஸும்